ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா பிஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் எக் பால் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். முதல்ல ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் பாலை. ஸோ அந்த அரை டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி ஒரு டம்ளர் பால் வர வரைக்கும் நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். பால் காயறதுக்குள்ளே நம்ம பன்னை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 2 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலை அந்த இதில் ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அதை அதில் உடச்சி ஊற்றிடலாம். இதுக்கு 3 ஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு தவாவை வச்சுட்டு அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ண அந்த பன்னை அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அந்த பட்டரில் நல்லா படுற மாதிரி பன்னில் அதை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் லைட்டாக திருப்பி திருப்பி போட்டுருக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணதை இந்த பன்னு மேலே அப்படியே கொஞ்சமாக ஊற்றிடலாம். சைட்லலாம் வந்தது அப்படியே பன்னு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுடுங்க. பன்னை திருப்பி போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை. ஸோ சிம்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். மீதி இருக்க அந்த பாலையும் அது மேலே ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணதை. இது பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து பசங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதுக்கு பதில் நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்படி எது வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃப்க்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, அடிக்கடிக்கு இதை வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சுவையான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.